கலெக்ஷன் பண்ணுவானுங்க கடா விழாங்களோ நம்ம ஒரு திருவிழா போடலாம். இதுதான் கூத்து மேடுன்னுவாங்க. இந்த பகுதியில் தான் இங்கே போடுவாங்க நிறைய ஜனங்க இந்த திருவிழா. We are here in a village in Acharapakkam and we already saw a few people got healed and we are going to minister to some more people and God is good. We believe great harvest in this village. Welcome. என்ன பண்ண சர்ச்சுக்கு வாங்கனா இங்க தான் என்ன பண்ண மயக்கமாக்குதா என்ன பண்ண சரி ஃப்ரெண்ட் அப்படியே விட்டு ஜோம் ஏன் கண்ணத்தை வந்துடுறீங்க கண்ணை போட்டு ஜோம் பண்றேன் ஒன்றும் முடிக்கல வலி போச்சா புதிய வருடத்தில் ஆண்டவரே 2020 அப்படியே மண்ணுக்கு நீ போவாய் எப்படியே குறைஞ்சிருக்குதா சீக்கிரமா தலைவலினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதோ இயேசு உங்களை அழைக்கிறார். நாங்கள் உங்களுக்கு இதோ இலவசமாக ஜெபிக்க விரும்புகிறோம். சகல விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி அழிந்து போகட்டும். உம்மை அறிந்து கொள்ள போராதபடிக்கு சபைக்கு வரக்கூடாதபடிக்கு every wicked devil which oppressor in Jesus name come out விடுதலை இயேசு நாமத்தால விடுதலை. அவ்வளவுதான் கேட்கிறார். உங்களை 7 கடலோ மலையை தாண்டி வர சொல்ல ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா வாங்கினா கண்டிப்பா வருவார். அவர் ஜீவனுள்ள தேவன், இன்னைக்கும் நேற்று மீண்டும் என்றும் மாறாத உயிரோடு இருக்கிற தேவன். அதனால நீங்க கோயில போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற ஒரு சில ஆளுங்க நம்ம மனுஷன் போய் தேவத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படின்னா நைட்ல கெட்டக்கனா பயந்து எழுந்திருக்கிறீங்க போராட்டம் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. சரி சரி கண்ணை மூடுங்க, நான் ஜெபிக்கிறேன். கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவே எங்களை மன்னிங்க. இயேசுவே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த பாவங்களை மன்னி. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே எங்களோட பாவம் இயேசுவே எங்களை மன்னி. இப்பொழுது எங்களை தொடுங்க, சுகம் தாங்க. அப்படியே இருங்க, அமைதியாக மூடிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் தொடுங்க. அப்பா வேலை செய்து டயர்டா அப்பா ஏதோ இயேசுப்பா எனக்கு விடுதலை கொடுக்க போறாரு நம்பி வந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. கை கால் முதல்ல நரம்பு தசை எலும்புல இருக்கிற எந்த வலிகளாக இருந்தாலும் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பலவீனப்படுத்துற இயேசுவின் நாமத்தினால விட்டு வெளியேறு. தயவு செய்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் கடந்துள்ளையா கஷ்டமா திருநாம் அல்லேலூயா கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். வாசிக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகுது. நம்ம ரைட்டா இருக்கிறதுனால அல்ல, நம்ம எல்லாத்துலயும் கரெக்ட் ஆயிட்டதுனால அல்ல, அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால. சரிங்களா? அதுக்காக தான் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பேர்ல நடக்கிற அற்புதம் போட்டு பாருங்க, ஏதோ 1 2 ஏதோ இருக்கும். ஆனா இயேசு பேர்ல எல்லாரும் பண்றாங்க. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், பொய் இல்லை, நிஜம். அந்த வேதம் நிஜம். நேற்று இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத வார்த்தை தேவனோட வார்த்தை. சரிங்களா? சரி, நான் ஜெபிக்கிறேன். அவங்க ஊருக்கும் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் கண்களை மூடுங்க, போது அற்புதம் நடக்க போகுது. தலைவலி, கை கால் வலி ஏதாவது இருக்குதா? யாருக்கு என்ன பலவீனம்? ஆண்டவர் செய்ய போறார் பெரிய அற்புதங்கள். கால்வலி, தலைவலி, வயிற்று வலி பிரச்சனை
மூச்சு வாங்க, உபத்திரங்கள் மூச்சு வாங்கினா கை வச்சு எல்லாம் முட்டு வலினா இன்னைக்கு நடக்க போகுது. தோல் பட்டனா இது தலைவலி. விசுவாசமா நைட்ல சொல்றதை தூக்கம் இல்ல, கேளுங்க. பசங்க ஸ்கூல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நைட்ல தூக்கம் இல்ல, கெட்ட கனவு வருது. எதுவா இருந்தாலும் இயேசுப்பா மாத்திரம், இயேசுவின் மன்னிப்பு. சரிங்களா? அந்த இயேசுவை சொல்லதான் வந்திருக்கோம். நீங்க உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க என்ன செய்யணும்னா இயேசு கொடுக்குற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? நச்சு தெரிஞ்சிச்சு, தீர்வு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இயேசு தான். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். சரிங்களா? சரி, நாம் ஜெபிப்போம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் சொல்றது உண்மையா சொல்லுவோம். உண்மையா சொல்லும் போது இப்பவே ஒரு காரியம் உண்டாகும். உங்களுக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், குடும்பத்தையும் என்ன காரியம் மாறணுமோ அதெல்லாம் மாறும். இயேசு தொடுவாரு, உள்ளத்துல வருவார். சொல்லுங்க, இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. எங்களை மன்னிங்க, இயேசுவே. நீர் எங்களை நேசிக்கிறீங்க என்பதை நான் இப்ப கேள்விப்பட்டேன். இயேசுவே, ஒரு விசை என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க. வாழ்க்கையை கரத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நல்லா படிக்கிறவங்க மட்டும் வாங்குங்க. பைபிள் படிக்கிறவங்க மட்டும் வாங்குங்க. வீண் பண்ணக்கூடாது, வீணடிக்க கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுங்க. என்ன மட்டும் பைபிள் வாங்காதவங்க யாரு? யாருக்கு பைபிள் வாங்காதவங்க யாரு? புனிதமான நூலு சரியா? பத்திரமா உங்க பேக்ல வைக்கணும், படிக்கணும். சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. வலி பாருங்க, குறிஞ்சி பாருங்க, வலி விட பாருங்க. வலி போச்சா பாருங்க. அம்மா சொல்ல போறோம், குழந்தை உண்டாயிடுச்சு. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, இவனுக்கு இமானுவேல் என்று பேரிடு. குழந்தைக்கு பேர் வச்சாச்சு. ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தம் ஜெயிக்கும். பிரதரி ஆசீர்வாதி. இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் குழந்தை கொடுத்ததுக்காக சோதரம் 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 சோதரம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சுவப்பிரசவத்தை கொடுத்ததுக்காக சோதரம் 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 சோதரம். அனைவரும் அன்னைக்கு வரப்போறதுக்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பிதா. ஒரு விஷயம்